நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முரளி பண்டிட்ஜி, திரு ஆதவா ஜோதிட மையம், நெல்லிக்குப்பம். சில பேர் காதல் சார்ந்த கிரகத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே நபரை காதலிக்க மாட்டாங்க. 2 காதல் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது மல்டிபிள் காதல் என்று சொல்லுவாங்க இல்லையா? ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் உணர்வு. ஒரே டைமில் 2 பேரை காதலிக்கிறது, ஒரே டைமில் 2 பேர்கிட்டையும் ப்ரப்போஸ் பண்ணுறது. இவர் சும்மாவே இருந்தாலும் வாண்டடாகவே, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, வாண்டடாகவே ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜாதக யாருக்கு இந்த மாதிரி அமைப்பு இருக்கும்? இந்த மாதிரியான யோக பலன்கள் யாருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய கிரகம் புதன் கிரகம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த புதன் கிரகம் இந்த 4 கார்னரில் இருக்கும் ராசி கட்டத்திலேயே, மீனத்திலையும் மிதுனத்திலும் கன்னியில் தனுசுல இந்த மாதிரி இடங்கள்ல புதன் இருக்கும். அதன் கூடவே சுக்கிரன் கிரகம் இருந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கும். டிஸ்டர்பன்ஸ் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது வக்கரமோ அல்லது சந்தியில் இருக்கும் கிரகம் என்று சொல்லுவாங்க காலபுருஷ தத்துவத்துல. சரிங்களா? இப்ப இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் இருக்கும். இவங்க எல்லாருமே எதுல வெற்றி பெறாங்க பார்க்கும்போது அவங்களோட ஜோதிட ரீதியாக ஜாதகத்தை பார்க்கணும். ஆனாலும் கூட காதல் மூலயமாக இவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காதல், அதனால சில சமுதாயத்தில் சில கெட்ட பொருள்கள் சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மீண்டும் ஜோதிட நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். யோகம் ஜோதிட மையத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். உங்கள் நல்ல காலம் இதோ தொடங்குகிறது. எங்கள் நிபுணருடன் ஆலோசனை பெறவும், தினமும் பலன்களை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.